ஹாய். பொதுவாக நமக்கெல்லாம் சனி பெயர்ச்சின்னா ஒரு பயம் இருக்கும். இப்போ சனி வக்ர பெயர்ச்சின்னா கொஞ்சம் பயம் இருக்கு. ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சனி மீன ராசியில் இருக்கிற ரேவதி நட்சத்திரத்திலிருந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒரு படி கீழே இறங்கி வந்து வக்ரமாகிறாரு. அப்படி வக்ரமாகிற சனி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு, மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். திருவோணம் நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம். இதனாலேயே உங்களுக்கு வந்து மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற சனி இப்போ வக்ரமாகிறாரு. அதே 3ஆம் இடத்துல தான் இருக்க போறாரு. ஆனா வக்ரமாகிறாரு. 3ஆம் இடம்ங்கிறது வந்து தைரிய வீரிய ஸ்தானம், சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், இதெல்லாம் வந்து 3ஆம் இடத்தை வச்சுதான் சொல்லுவோம். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எதை எடுத்தாலும் அதுல செய்யறதுல உங்களுக்கு ஒரு தடை இருந்திருக்கும். அதில் தைரியம் இல்லாமல் இருந்திருக்கும். உங்களோட முழு எஃபர்ட்டை நீங்கள் போடாமல் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இதுக்கு மேலே இல்லாமல் எதையும் நீங்கள் வந்து தைரியமாக செய்வீங்க. முழு எஃபர்ட் போடுவீங்க. வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல்களும் மனக்குழப்பங்களும் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். சனி வக்ர பயிற்சி மட்டும் இல்லாமல் உங்களோட ராசியை குரு 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த எல்லா பிரச்சனையையும் சுமூகமா தீரும். இப்ப இந்த வக்ர பயிற்சினாலையும் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி, சிறப்பான குரு பயிற்சி அப்படிங்கிறதுனால அது இப்போ உங்களுக்கு பிரதிபலிக்கும். வீடு, மனை, வண்டி இதெல்லாம் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல புதிய வீட்டுக்கு குடி போறதோ, இல்ல இருந்த வீட்டை மாத்தி வேறு ஒரு வீட்டுக்கு குடி போறதோ, இல்ல சொத்து வாங்குறதோ விற்கிறதோ, இதெல்லாமும் இந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கும். வேலையில உங்களோட முயற்சியெல்லாம் இது வரைக்கும் அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ உங்க முயற்சிகளை அங்கீகரிப்பாங்க. உங்களோட பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். அது உங்களுக்கு பதவி உயர்வை தரும். உங்களுக்கான மரியாதையையும் கௌரவத்தையும் அதிகரிக்கும். சுபகாரியங்கள்ல இருந்து வந்த தடைகள் நீங்கி இப்போ உங்களோட முயற்சியால சுபகாரியங்கள் மிக சிறப்பாக நடைபெறும். பணவரவு அதிகமா இருக்கிறதுனால சேமிப்பு உயரும். தங்கம், வெள்ளி, வண்டி, வீடு, மனை இந்த மாதிரி எல்லாம் வாங்கறதுக்கான இதுக்கு முன்னாடியே நீங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க. இப்ப அந்த முயற்சி எல்லாம் உங்களுக்கு வந்து வெற்றியை தேடி தர்றதாவே இருக்கும். மொத்தத்துல திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தங்கத்தையும், வெள்ளியையும், வீடையும், மனையையும், சொத்தையும், சுகத்தையும் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். வணக்கம்.